பேட்டா ரேப் எவ்வளோ பெரிய ஒரு டைட்டிலு, அதை வந்து இந்த படத்துக்கு வச்சுருக்காங்க. என்னடா இதுன்ட்டு ட்ரெய்லர் எடுத்து பார்த்தா ட்ரெய்லர் நல்லா தான் இருக்குது. ஆனால் பேட்டா ரேப்புக்கும் ட்ரெய்லருக்கும், டைட்டிலுக்கும் ட்ரெய்லருக்கும் படத்துடைய அந்த காமிச்ச சீன்ஸுக்கும் ஒரு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஏன்னா பேட்டா ரேப்புன்னும் போது ஏதோ ஒரு ரேப் ஸ்டாரு இல்லை ஒரு லோக்கலில் ஒரு கஷ்டப்படுற ஒரு பையன் வந்து மியூசிக்கில் ஏதோ ஒரு இது பண்ணுவான் அப்படின்னு நினச்சா, பிரபுதேவா வந்து ஆக்டிங் ட்ரை பண்ணுறாரு. அவர் ஆக்டர் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. 111 ஆடிஷன் ஆகிடுச்சு, அது இதுன்னெல்லாம் சொல்கிறாங்க. ஃபுல்லாக பஞ்ச் டைலாக் தான். பஞ்ச் டைலாக்னா அந்த டைமுக்கு வர டைலாக் அப்படி பஞ்சாக மாற்றுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பஞ்ச் டைலாக். நம்ம அவன் பையன் எண்ணிக்கை கூட கரெக்டாக வச்சுக்க மாட்டேங்கிறான், கவுண்டிங் கூட கரெக்டாக வச்சுக்க மாட்டேன்றான்னு உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, எண்ணிக்கை முக்கியம் இல்லடி, எய்ம் தாண்டி முக்கியம். ஐயோ, எல்லாம் இருக்கிறவனை வந்து அவனுடைய மானத்தை ஊரே காப்பாற்று தான். ஆனால் வந்து எதுவுமே இல்லாதவன் அவன் தான் பார்த்துக்கணும். அந்த மாதிரி சில டைலாக்ஸ் எல்லாம் பார்த்தேன். இதில் ஃபுல்லாக வந்து மலையாளிஸ் நிறைய பேர் இந்த படத்தில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. பிரபுதேவா சார் தான் லீடு பண்ணுறாரு. வேதிகா, விவேக் பிரசன்னா, பகவதி பெருமாள், ரமேஷ் திலக்கு, மீம் கோபி, ரியாஸ் கான், கலாபவன் ஷாஜான் இருக்கார். அவர் வந்து கேரளாவில் ஒரு பெரிய ஆக்டர். அவர் ரொம்ப பெரிய ஆக்டர் இல்லை, ஆனாலும் ஒரு பெரிய ஆக்டர். ஒரு மிமிக்ரி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஆக்டிங்கில் வந்து ரொம்ப நாளாக இப்போது நல்ல ஒரு ஆக்டராக பெர்ஃபார்ம் பண்ணின்னு இருக்க ஒரு ஆள். இதில் பிரபுதேவாவுடைய ரோல் தான் வந்து ஒரு ஃபன்னியாக இருக்குது. அது ஏன் நான் ஃபன்னியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா, இவ்வளோ ஒரு வெட்டரன் ஆக்டரு அவர் வந்து சினிமாவில் சான்ஸ் தேடி போகிறாரு அப்படின்றது வந்து கொஞ்சம் ஒத்துக்கிற மாதிரி இல்லை. யாரோ வந்து ஒன்லைன் சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். படம் வந்து எப்படியோ பண்ணிட்டார் அவர். படம் வந்து அவ்வளோ நல்லா ஓடுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். படம் வந்து நல்லா ஓட்டுறதுன்றது. ஏன்னா படத்துடைய கதையும் படத்துடைய ஹீரோவுக்கும் ஒரு சிங்க் ஆகிற மாதிரி எனக்கு தோணலை. ஆனால் அதை மேக்கிங்கில் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு தான் பார்க்கணும். ட்ரெய்லர் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது மேக்கிங் வைஸ். ஆனால் வந்து படமாக பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்றதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். எப்படியும் ஆல் த பெஸ்ட் டு த டீம் சொல்லிடலாம். டைரக்ஷன் டீமில் வந்து அஞ்சு விஜய், ஷாஜி ஜேக்கப், விஷ்ணுகாந்த், திவாகர் தங்கவேல், பைஜு பாலன், பிஜு, ஷிஜி, அப்படி நயனா நாராயணன், இப்படி போகுது. டிஓபி டீமு அது ஒரு பெரிய டீமு. எல்லோரும் சேர்ந்து ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. பேட்டா ரேப் அப்படின்ற டைட்டில் பார்த்த உடனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆனால் ட்ரெய்லர் பார்க்கும்போது அவ்வளோவா இம்ப்ரெசிவாக இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதான் சொன்னேன், ஹீரோ வந்து அந்த ரோலில் சிங்க் ஆகிற மாதிரி தெரியல. இதை வந்து வேறு மாதிரி எடுத்துருக்கணும். நம்ம ஐடியா சொன்னால் எங்கே கேட்க போகிறாங்க. எப்படியும் ஆல் த பெஸ்ட் டு டீம் பேட்டா ரேப். நல்ல பாட்டுங்களாவது இருந்ததுன்னா வேறு லெவலில் படம் ஹிட் ஆகும். ஏன்னா பேட்டா ரேப்புன்றது ஒரு கிளாசிக். அவருடைய லைஃப்லேயே வந்து அவருடைய கரியர்லேயே ஒரு கிளாசிக். எப்படியும் படத்தை பார்க்கும்போது ஏன்டா இந்த டைட்டில் இந்த படத்துக்கு வச்சு வேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னு தோணாமல் இருந்தால் சரி. ஆல் த பெஸ்ட் டு பேட்டா ரேப் அண்ட் டீம். அண்ட் டைரக்டர் எஸ்ஜே சினு, அவர் தான் டைரக்டர். டி இமான் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு.